ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் 2016ஆம் ஆண்டு விஞ்ஞான பேப்பருக்கான விளக்கங்களை தான் சொல்லித்தரப்படும். ரைட், நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது ஒரு காவிக்கணியம் என்று கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், காவிக்கணியம் எண்ணிக்கணியம் என்று நாங்கள் கணியங்களை 2 வகையாக பிரிக்கலாம். எண்ணிக்கணியம் என்று சொல்கிறது பருமனை மட்டும் கொண்டிருக்கும். காவிக்கணியம் என்றது பருமனையும் கொண்டிருக்கும், திசையையும் கொண்டிருக்கும். இதை நீங்கள் தரம் 10ல் முதலாவது உங்களோட பார்ட் 1 புக்லேயே 2ஆம் அலகுலேயே கற்றுடுவீங்க. அந்த 2வது பாடம் தொடங்கக்குள்ளேயே இந்த கணியங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இங்கே குறிப்பிட்டும் இருக்கிறேன். பக்கம் 27 கிரேட் 10 பார்ட் 1 புக்லேருந்து. காவிக்கணியம் திசையையும் கொண்டிருக்கணும், பருமனையும் கொண்டிருக்கணும் என்றது உங்களுக்கு தெரியும். இங்கே கேள்வியிலையும் காவிக்கணியம் தான் கேட்டிருக்கிறாங்க. நிறை என்றக்குள்ள ஒரு விசை, நிறை விசை என உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசை என்றது குறித்த பருமன்லையும் குறித்த திசையையும் நாங்கள் சொல்வோம் விசையை பற்றி கதைக்கக்குள்ள. ஆகவே அப்போ அந்த விசைக்கு பருமனும் உண்டு, திசையும் உண்டு. அதனால் அதை நாங்கள் காவிக்கணியம் என்று சொல்லலாம். அதே போல் அடுத்த விடைகளை பார்த்தீங்கன்னா நேரம், நேரத்துக்கு பருமன் உண்டு, அது சரி. ஆனால் திசை உண்டா? இல்லை. இந்த திசையில் இவ்வளவு நேரம் என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்கிறல்ல. நேரத்துக்கு பருமன் மட்டும்தான் இருக்கு. அதனால் நேரம் எண்ணிக்கணியம். அடுத்தது கதி. கதி தூரத்தை மையமாக வச்சு, தூரத்தின் கீழ் நேரம் என்றது தான் கதி என. ஆகவே தூரம் என்ற கொலையும் எங்களுக்கு தெரியும். குறித்த ஒரு திசையை நாங்கள் சொல்ல மாட்டோம். தூரம் என்றது எப்படி? எங்களோட பயணப்பாதை எந்தெந்த திசையிலெல்லாம் அமைதோ அதோட முழு நீளத்தையும் தான் நாங்கள் அளந்து சொல்கிறது தூரத்துக்கு. இடப்பெயர்ச்சி என்றது தான் ஒரு குறித்த திசையில் சொல்லுவோமே தவிர தூரம் குறித்த திசையை கொண்டிருக்காது. ஆகவே தூரமும் ஒரு எண்ணிக்கணியம். தூரத்தை கொண்டு கணிக்கப்படுற கதி என்றதும் ஒரு எண்ணிக்கணியம். ஆகவே இந்த முதலாவது கேள்விக்கு இது ஒரு காவிக்கணியம் என்றது கேள்வியால் நிறை என்றது தான் இங்கே சரியான விடையாக அமையும். சரி, ரைட். 2வது கேள்வியை நோக்கினோம்னா 2வது கேள்வியை பாருங்கள். இருசொற்பெயரீட்டின் நியமங்களுக்கேற்ப காட்டுக்கோழியின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டும் விடையை தெரிந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் காட்டுக்கோழியோட விஞ்ஞான பெயரெல்லாம் பாடமாக இருக்கணுமா என்று பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இருசொற்பெயரீடு எப்படி எழுதப்படணும் என்றதுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த கேள்விக்கான ஆன்சரை இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும், நான் பேசிக்லன்னு சொல்கிறேன். விஞ்ஞான பெயர் எப்படி 2 சொற்களை கொண்டதுன்னு. முதலாவதாக சாதி பெயரையும் 2வது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயரையும் கொண்டிருக்கும். அதை எழுதக்கொள்ள எப்படி? கிரேக்க அல்லது லத்தீன் மொழியாக்கப்பட்டிருக்கும், ஆனால் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதப்படும். அடுத்து உங்களுக்கு தெரியும் சாதி பெயரின் முதல் எழுத்து, அதாவது எங்களோட முதலாவது சொல்லிட முதலாவது எழுத்து ஆங்கில பேரெழுத்து, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதப்படணும். மீதி அவ்வளவும் சிம்பிள் லெட்டர்ஸில் எழுதப்படணும். அப்போ அப்படி நீங்கள் பார்த்தாலே இந்த எல்லா விடையிலையும் 3வது விடையில் மட்டும்தான் முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டலில் இருக்குது. முதலாவது விடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிப்பெயர்ட முதல் எழுத்தும் கேபிட்டல், இனப்பெயர்ட முதல் எழுத்தும் கேபிட்டல். அதே மாதிரி தான் 4வது விடையிலும். 2வது விடை பார்த்திங்கன்னா முழுவதுமே கேபிட்டலில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அந்த 3 விடையுமே பிழைன்றது உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமலும் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்ததும் இன்னும் சில விதிகள் இருக்கணும். விஞ்ஞான பேர் எழுதக்குள்ள கையெழுத்தில் எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும் 2 சொற்களுக்கும் தனித்தனியாக அடிக்கோடி இடுவோம், நாங்கள் அண்டர்லைன் பண்ணுவோம். ஆனால் உங்களோட பேப்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கும், அச்சிடப்பட்டிருக்கும்.
அச்சிடப்படக்குள்ள உங்களுக்கு தெரியும் சாய்வெழுத்து, அதாவது இட்டலிக்ஸ் ஃபாண்ட்டில் அச்சிடப்படும். ஆகவே இந்த விதிகளுக்கு ஏற்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது ஆன்சர் தான் சரியானதாக உங்களுக்கு கிடைக்கும். மற்ற 3 விடைகளுமே தவறானது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல காட்டுக்கோழியோட விஞ்ஞான பேர் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. விஞ்ஞான முறை பேரீட்டுக்கான விதிகளை தெரிஞ்சிருந்தாலே போதும். அதையும் நான் உங்களுக்கு இதை பற்றி மறந்திருந்தா இல்லாட்டி இதில் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணுமா இருந்தால் உங்களோட கிரேட் 10 புக்கில் பார்ட் 2ல் 13வது அலகு அதில் இருசொற்பெயரீடு என்ற தலைப்பு கீழே இது பற்றின விஷயங்கள் இருக்குது. பக்கமும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன், 31வது பக்கம். ரைட், நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி பாருங்கள். தாவர எண்ணெயிலிருந்து மாஜரீனை உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு. இதுவும் தரம் 10ல் உள்ள ஒரு பாடம் தான். வாயுக்களை பற்றி படிப்போம். கடைசியாக அலகு 16, அதாவது தரம் 10 பார்ட் 2 புக்கில் 16வது அலகில் நீங்கள் ஒவ்வொரு வாயுக்களின் தயாரிப்பு எடுத்து அதோட பயன்கள் பற்றி படிக்கக்குள்ள ஐதரசன் வாயுவோட பயன்களுக்கு கீழே படிப்பீங்க இந்த மாஜரின் தயாரிப்பு. மாஜரின் என்று சொல்லக்குள்ளே உங்களுக்கு ஐதரசன் வாயு ஞாபகம் வரணும். நீங்கள் அதை சரியாக படிச்சிருந்தீங்கண்டா. இப்போ ஐதரசன் வாயுட மேலும் வேறு பயன்களையும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். ரொக்கெட்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் தாவர எண்ணெய்களிலிருந்து மாஜரின் தயாரிப்பு. அடுத்தது ஹைட்ரஜன் பலூன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அதிக உயரமாக பறக்கிற பலூன்களுக்கு நிரப்பப்படுது ஐதரசன் வாயு. அடுத்தது அமோனியா உற்பத்தி. அடுத்தது சேதன சேர்வைகளை தாழ்த்துதல் போன்றதெல்லாம் ஐதரசன் வாயுட பயன்கள் அல்லது தொழில்களாக உங்களுக்கு பாட புத்தகத்தில் தரப்பட்டு இருக்கு. நீங்கள் இது சம்பந்தமாக இன்னும் பார்க்கணும் அல்லது ஏதாவது ஞாபகப்படுத்தி கொள்ளணும், இந்த பாடப்பரப்பை ரிவைஸ் பண்ணி கொள்ளணும் என்றால் உங்களோட 10வது தரத்தில் பார்ட் 2 புத்தகத்தில் அலகு 16ல் 126ஆம் பக்கம் நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி இருக்கும். அதோட சம்பந்தமான அடுத்த வாயுக்கள் பற்றியும் நீங்கள் உங்களுக்கு மறந்திருந்தால் ரிவைஸ் பண்ணணும் என்றால் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். ரைட், 4வது கேள்வியை பார்ப்போம். காற்றின் மூலம் பரம்பல் அடைவதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து பின்வருவனவற்றுள் எது என்று கேட்டிருக்கு. இதுவும் உங்களுக்கு தெரியும், தரம் 10ல் நீங்கள் படிக்கிற ஒரு பகுதி. அதாவது தரம் 10 பாருங்கள், பார்ட் 2 புக்கில் 14வது அலகில் வித்துக்கள் மற்றும் பழங்களின் பரம்பல்னு ஒரு தலைப்பு வரும். என்ன அதில் ஒவ்வொரு பொறிமுறை பரவலுக்கு கொண்டுள்ள ஒவ்வொரு பொறிமுறைகள் பற்றி நாங்கள் படிப்போம். வெடித்தல், விலங்குகள் மூலம் பரவுதல், நீரின் மூலம் பரவுதல், காற்றின் மூலம் பரவுதல் என்றெல்லாம். அப்போ அது சம்பந்தமாகத்தான் இந்த கேள்வியும் பாருங்கள். காற்றின் மூலம் பரம்பலடைவதற்கு இசைவாக்கமடைந்த வித்து கேட்டிருக்கு. ரப்பர் பார்த்திங்கன்னு சொன்னால் வெடித்தல் பொறிமுறையை கொண்டிருக்கும் பரம்பலடைவதற்காக. ஆடையொட்டி என்றது பேர்லேயே இருக்குன்னா ஆடைகளில் ஒட்டிக்கொள்கிற ஒரு விலங்குகள் மூலம் பரவலடையக்கூடிய ஒரு வித்து. இது எப்படின்னா கொலுக்கி போன்ற அமைப்பு ஒன்று காணப்படும். அதில் இப்படி அதன் மூலம் விலங்குகளில் ஒட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரம்பல் அடையும். பாகலும் பாருங்கள் விலங்குகள் மூலம்தான் பரவல் அடையுமாம். போலி தோற்றம் கொண்டதாம். அதாவது விலங்குகள் மூலம் பரவல் அடைகிறதுல ஒவ்வொரு உதாரணத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு அவங்க சின்ன சின்ன தலைப்பு தந்திருப்பாங்க. அதைத்தான் நான் இந்த ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறேன். கொலுக்கி போன்ற அமைப்பு, போலி தோற்றம் கொண்டதெல்லாம். அப்போ பாகல் வித்துக்கள் போலி தோற்றம் கொண்டதால் விலங்குகளை ஏமாற்றிக்கொள்ளும். விலங்குகள் அதை வேறு ஏதோ சிறிய பூச்சி அப்படி ஏதோ என்று நினைத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போட்டு போயிடும். அப்படி அந்த போலி தோற்றத்தை கொண்டு தான் பாகல் வித்துக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரம்பல் அடைதான். 4வது விடை தந்திருக்கிறாங்க இருக்கலை.
எருக்கலை என்ற பேரை கேட்கல உங்களுக்கு தெரியும் என்ன தெரிஞ்சிருக்கும். எருக்கலை கண்டிருப்பீங்க. காற்றில் பறந்து வரும் ஒரு மயிர் போன்ற அமைப்பு கொண்டு ஒன்று தான் எருக்கலை. ஆகவே அது தான் எங்களுக்கு சரியான விடையாகவும் அமையும். சரியா? இதை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணுமென்ற நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். தரம் 10 பார்ட் 2 புக் அழகு 14 56ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான மேலதிக விடயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதாவது உங்களோட பாத புத்தகத்தில் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணணுமாக இருந்தால். ரைட், 5வது கேள்விக்கு போவோம். மூல ஊடகத்தில் பினோப்தலீனின் நிறம். அமில மூல காட்டிகள் என்ற ஒரு பகுதி நீங்கள் படிச்சிருப்பீங்க கிரேட் 11. ரைட், பாருங்கள், கிரேட் 11 பார்ட் 1 புக்கில் 7வது யூனிட் காட்டிகள் தான் தலைப்பு. காட்டிகளுக்கு கீழே இது நான் போட்டிருக்கிற அட்டவணை உங்களோட புத்தகத்தில் உள்ள அட்டவணையே தான். பாருங்கள், பாசி சாயத்தால் பினோப்தலின் மெதைல் செம்மஞ்சள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்காட்டி இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பினோப்தலின் என்றாலே அங்கே நிறமாற்றம் என்னென்னா இளஞ்சிவப்பு, அதாவது ரோசா நிறம். அது எங்கே நிறமாற்றத்தை காட்டும்னு சொன்னால் காரத்தில் மட்டும். பாருங்கள், அமிலத்தில் நிறமற்றதுன்னு தான் சொல்லியிருக்கு. காரத்தில் தான் இளஞ்சிவப்பு நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது விடையில் இளஞ்சிவப்புன்னு தரல, ரோசான்னு தந்திருக்கிறாங்க. ரைட், பினோப்தலின் என்றாலே அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இளஞ்சிவப்பு நிறம், காரம் மூலம். அது ரெண்டும் ஒன்று கார ஊடகத்தில் அல்லது மூல ஊடகத்தில் தான் பினோப்தலின் நிறமாற்றத்தை காட்டும். சரியா? ரைட், அடுத்து உங்களுக்கு பாசி சாயத்தாலை பற்றி தெரியும். அமிலத்தில் நீல நிற பாசி சாயத்தால் சிவப்பு நிறமாக மாறும். காரத்தில் சிவப்பு நிற பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறும். அதே போல் மெதைல் செம்மஞ்சள் என்ற காட்டி அமிலத்துக்கு சிவப்பு நிறத்தையும் காரத்துக்கு மஞ்சள் நிறத்தையும் கொடுக்கும். சரியா? இது தொடர்பாக நீங்கள் இன்னும் பார்க்கணும், படிக்கணும், திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னால் கிரேட் 11 பார்ட் 1 புக்கில் 7வது யூனிட் 228ஆம் பக்கம் நீங்கள் பார்க்கலாம். ரைட், 6வது கேள்விக்கு போவோம். ரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், இதுவும் அதே பாடம்தான். கிரேட் 11 பார்ட் 1ல் 7வது பாடம். அதில் அமிலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள் என்ற தலைப்பு கீழே இது காணப்படுது. அசட்ரிக் அமிலம் பற்றி அங்கே ஒரு இடத்துல பேசுவாங்க. அதாவது மென் அமிலம். அந்த மென் அமிலம் அதாவது அசட்ரிக் அமிலம் பயன்படுற சந்தர்ப்பங்கள் என்றதில் உங்களுக்கு உணவு தயாரிப்பின் போது, அதாவது வினாக்கிரி. அசட்ரிக் அமிலம் தான் வினாக்கிரி என்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், உணவுகள் தயாரிக்கக்குள்ள வினாக்கிரி பயன்படுத்துவாங்க. அடுத்தது ரப்பர் பாலை திரள செய்வதற்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உங்களோட கேள்வியும் அது தான், அசட்ரிக் அமிலம் தான். அப்போ அந்த கேள்விக்கான விடையும் கூட. இன்னும் அதோட பயன்பட்ட சந்தர்ப்பங்கள் பாருங்கள். ஒளிப்படத்தாள் தயாரிப்பு, காகித கைத்தொழில், புடவை கைத்தொழிலில் செயற்கை நூல் தயாரிப்பிலையும் இந்த அசட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படுதாம். சரியா? இது தொடர்பாக இன்னும் பார்க்கணும், இந்த அமிலங்களை பற்றி இன்னும் மறந்துட்டு திரும்ப ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் கிரேட் 11 பார்ட் 1 புக்கில் 225ஆம் பக்கத்தை எடுத்து திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், 7வது கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் இது ஓர் ஈரியல் ஃபுல்ல அவுட்சைட்டுன்னு கேட்கப்பட்டிருக்கு. இதுவும் உங்களோட பாட புத்தகத்தில் உள்ள ஒரு பகுதி தான். கிரேட் 10ல் அழகு 3ல் அவுட்சைட்டில் அமில மூல ஈரியல் வேண்டிய ஒரு தலைப்பு 77ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அட்டவணை மாதிரி தந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், Al2O3 என்றது ஈரியல் ஃபுல்ல ஒரு அவுட்சைட் என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஆகவே உங்களோட 3வது ஆன்சர் தான் அது. அதுக்கு முன்னால், அதாவது இது
ஆவர்த்தனத்தின் வழியே ஒட்சைட்டிட அமில இயல்பு கூடும் மூளை இயல்பு குறையும் என்றதை வச்சு ஒரு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ முதலாவது மூலகம் சோடியம், அதில் ஒட்சைட் சோடியம் ஒட்சைட்டு, அது ஒரு வன்மூலம். அதுக்கு அடுத்தது மக்னீசியத்துட ஒட்சைட் ஒரு மென்மூலம். அடுத்தபடியாக உள்ளவர் ஈரியல்பு. அதுக்கு அடுத்து போக்குள்ள மென்னமிலம் வண்ணமிலம் என்று அமில இயல்பு அதிகரித்து கொண்டு வரும். இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு சொன்னால் இங்கே நான் பக்கம் குறிப்பிட்டிருக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஆவர்த்தனத்தின் வழியே அமில இயல்பு அதிகரிக்கும், மூளை இயல்பு குறைவடையும். அதுலேயும் ஈரியல்புல் ஒட்சைட்டுக்கு உங்களுக்குள்ள உதாரணம் Al2O3 தான். இப்போ நீங்கள் அதை படிக்கும்போது ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளும். சரி, ரைட். 8வது கேள்விக்கு போவோம். பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது ஒரு தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படலாம்னு கேட்டிருக்கு. அதுலேயும் குளோரின், அயடின், போரிக் அமிலம், மக்னீசியம் ஐதரோட்சைட் என்று 4 விட தந்திருக்கு. இங்கே நான் போட்டிருக்கிற அட்டவணை உங்களோட புக்கில் உள்ள ஒரு அட்டவணை தான். பாருங்கள், கிரேட் 11 பார்ட் 2 புக்கில் அழகு 15 கடைசி பாடம் என்ன, வீட்டில் பயன்படுத்தப்படும் சில மருந்துகள், அழுகல் எதிரிகள், தொற்று நீக்கிகள் என்ற ஒரு சின்ன தலை போட்டு இந்த அட்டவணையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நீங்கள் 215ஆம் பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை இருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, மக்னீசியம் கார்பனேற்று, அலுமினியம் ஐதரோட்சைட், மக்னீசியம் ஐதரோட்சைட் போன்றதெல்லாம் மருந்துகளாக பயன்படுத்தக்கூடிய சில ரசாயனங்கள். அழுகல் எதிரிகளாக நாங்கள் அயடின், மருத்துவ மதுர்சாரம், போரிக் அமிலம் என்பவற்றை பயன்படுத்தலாம். இப்போ இங்கே கேட்டதில் அயடின், போரிக் அமிலம் எல்லாம் அழுகல் எதிரிகள். மக்னீசியம் ஐதரோட்சைட்டுன்றது ஒரு மருந்து. அதாவது நீங்கள் கேஸ்ட்ரிக், அதாவது இரைப்பை அழற்சி என்ற நேரம் ஒரு குடிக்கிற ஒரு மருந்து தான் இந்த மக்னீசியம் ஐதரோட்சைட்டு. அதுக்கு மக்னீசிய பால் என்றும் சொல்லப்படும். சரியா? இப்போ தொற்று நீக்கியாக பயன்படுத்தப்படுறது வந்து ஃபீனோல், குளோரின், மதுசாரம். இப்போ இவங்க விடையில் தந்திருக்கிறது குளோரின். ஆகவே நீங்கள் குளோரின் என்ற விடையை தெரிவு செய்யலாம்.